வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரிஸ்வான் பாண்டிச்சேரியிலேருந்து ரிசு பெட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸோட ஃபுட் டயட்டில் சோக்குடு ஐட்டம்ஸ் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 டைப்ஸான சாஃப்ட் ஃபுட்டை பற்றி அப்ரிவேட் பண்ண போகிறோம். அது ஒன்று பார்த்தீங்கன்னா கோதுமை வீட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சன்னா கருப்பு கடலை மூக்கடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தேவையான அளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியாக ஊற வைங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு ஊற வைக்காதீங்க. எப்போவுமே சாஃப்ட் ஃபுட்டை எல்லாத்தையும் ஒன்றா வாங்கி மிக்ஸ் பண்ணி வைக்காதீங்க. எல்லாத்தையுமே தனித்தனியாகவே வச்சு தனித்தனியாகவே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் பறவைகளுக்கு கொடுக்குறப்போ வேணால் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரே தட்டிலையோ இல்லை வேறு ஏதாவது பவுல்லையோ வச்சு கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் பறவைகளுக்கு வைக்கிறப்போ பிளாஸ்டிக்லலாம் வைக்காதீங்க. பிளாஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ண முடியுமோ சாஃப்ட் ஃபுட் ஐட்டத்தில் மெயினாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நார்மலாக நீங்கள் சீடு மிக்ஸ் வைக்கிறதோ இல்லை சன்ஃப்ளவர்ஸ் வைக்கிறதோ அந்த மாதிரி ஐட்டத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக் ட்ரேஸில் கன்சியூம் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நான் ரெக்கமெண்டபிள் தான். உங்களுடைய ஓன் பர்பஸுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நானுமே யூஸ் பண்ணுறேன். நான் ஆனால் சாஃப்ட் ஃபுட் எல்லாத்தையுமே அலுமினியம் தட்டில் யூஸ் பண்ணுறேன். சீடு வெரைட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சாதா பிளாஸ்டிக் ட்ரேயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் மினரல்ஸ் அப்படின்ற கண்டென்ட் இருக்குதுல்ல, மினரல்ஸோ அயன்ஸோ ஜிங்க்ஸோ ஃபைபரோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அதிகம். அதனால் நீங்கள் வந்து உங்களோட பேர்ட்ஸோட டயட்டில் வீக்லி 2 ஆர் 3 2லேருந்து 3 தடவை வீட்டை வந்து நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அது நல்லா ரெயின்ஸ் பண்ணிவிட்டு பறவைகளுக்கு கொடுக்கறதுனால உங்களோட பறவைகளோட ஹெல்த்தில் நிறைய மாற்றம் ஏற்படும். பேர்டு வந்து ஆக்டிவாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஹெல்த்து கட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ப்ளஸ்ஸு பேர்டு வந்து அதை ஈஸியாக சாப்பிட்டுட்டு சூ பண்ணிவிட்டு எடுத்துன்னு போய் சிக்கன்களுக்கு ஃபீட் பண்ணுறதுல ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கடலை மூக்கடலை அப்படின்ற தீனியை நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கொடுக்குறப்போ அதில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ரோட்டீன் ப்ளஸ்ஸு அயன் அதிகமாக கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு கருப்பு கடலை வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது சிக்குங்களாக இருக்கட்டும், இல்லை அடல்ட் பேர்டாக இருக்கட்டும், இல்லை செமி அடல்ட்டாக இருக்கட்டும், இல்லை நெஸ்ட் அவுட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு நீங்கள் வந்து கடலை வந்து டெய்லியுமே கன்சியூம் பண்ணலாம். கடலையில் வந்து 0% ஆஃப் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ்ஸு அதில் கொலஸ்ட்ராலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களோட பேர்டு வந்து அதிகமாக இந்த ஃபேட் கட்டுறது, கொலஸ்ட்ரால்னால அப்படியே ஃப்ளஃபியாகவே ரொம்ப பேர்டு வந்து பிக் சைஸில் வர்றது, அந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் உங்கள் பேர்டை வந்து காப்பாற்றலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடலையை வந்து நீங்கள் ஊற வச்சு கொடுக்குறப்போ அதில் இருக்கிற ப்ரோட்டீன் அயன் மெக்னீஷியம் பொட்டாசியம்ஸ் ஜிங்க்ஸு இப்படின்ற மினரல்ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்டெஸ்டைனுக்கு ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ மெயினாக ஹேர் க்ரோத்துக்காக இம்ப்ரூவ் பண்ணுது. சில சிக்குங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் டிஃபிஷியன்சி காரணத்தினால தலையில் அந்த பேல்ட் அடிக்கிற ஏரியாவில் முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நோயிலேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பறவை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அதனால் டெய்லியுமே நீங்கள் பிளாக் சன்னா கொடுக்குறது நல்லது.